742XT இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. XM மாடலில் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுராஜில் பார்த்தீங்கன்னா அந்த 45 HP கேட்டகரியிலே 2 மாடல் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காம்படிட்டர்னு சொல்லலாம். அந்த 2 மாடல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்னென்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, சுராஜில் 742XT 45 HP டிராக்டர், 843XM 45 HP டிராக்டர். இது வந்து எக்ஸ்ட்ரா டார்க் மாடலில் வரும், இது எக்ஸ்ட்ரா மைலேஜ் சீரீஸில் வரும். இந்த டிராக்டரில் வந்து ரெண்டுலேயும் எப்படி வித்தியாசம் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டு டிசைன் வைஸு, பானட்டு, இன்ஜினு எல்லாமே சேமுங்க. முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 843XMல மஹேந்திரா இன்ஜின் கொடுத்துருப்பாங்க, 4 சிலிண்டர் இன்ஜின். அதை அப்படியே மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுலேயும் ஒரே இன்ஜின் செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சிசி இருக்கக்கூடிய இன்ஜின், 3136 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 160 Nm டார்க் கூட பார்த்தீங்கன்னா 2 இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீரிஸ் வரும். இந்த XT மாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரோக்லேருந்து எல்லாமே அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே சிசி இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டார்க் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஆப்ஷன் 4 ஸ்டார் ரேட்டிங்கில் வரும். இந்த XM மாடல் பார்த்தீங்கன்னா 843XM மாடல் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாம். 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. ஃபுல்லி சீல்டு பெவல் ஆக்சில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் 8.3க்கு 20 ஃப்ரண்ட் டயர் வருங்க. 2 வீல் டிரைவ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 650க்கு 16ங்கிற டயர் ஆப்ஷன் வருங்க. ரெண்டுலேயுமே 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. இதில் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி ஆக்சில். இதில் நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் ஆக்சில், ஹெவி டியூட்டி ஆக்சில் வருங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் லென்த் வைஸு, லுக் வைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. இதில் டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 14 சைஸ் டயர் வந்திருக்கும். 14.80க்கு 20 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த XM மாடலில் 4 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா ஒரே டயர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13.6க்கு 28. இந்த ஒரே டயர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது XM மாடலை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்ஷனில் டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசம் வருங்க. இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா கீர் பாஸ் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கீர் பாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வரும்னா, கீர் பாஸில் இதில் சென்டர் ஷிஃப்ட் வரும், இதில் சைடு ஷிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கீர் பாஸில் இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷனாக டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷனால டிஃப்ரெண்ட் ஆகுங்க. அப்புறம் கிளச்சு பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் கிளச்சு, அதாவது PTO கிளச்சு, மெயின் கிளச்சு ரெண்டும் ஒரே கிளச்சாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளச்சு, டபுள் கிளச்சு. டியூவல் என்ன டபுள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருப்பீங்க. அதுதாங்க, இவ்வளோ தாங்க வித்தியாசம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி கிளச் அமுத்துனீங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் நிற்கும், முழுசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா PTO நிற்கும். அந்த மாதிரி 2 கிளச்சும் ஒரே படலில் வந்திருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் கிளச்சுங்க. PTOக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் டபுள் கிளச்சு, அதுக்கு பேர் டியூவல் கிளச்சு. இதுதாங்க வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் PT ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர்லேயுமே 540 MSPT ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வருதுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓல்டு டைப் ஹைட்ராலிக்குங்க. ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப் ஹைட்ராலிக். சுராஜில் 855 வரும் அந்த மாதிரி ஹைட்ராலிக். இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் PTSP SFCLE பாருங்கள் XM மாடலுக்கு. இதில் 40 HP பார்க்கும்போது PTSP வருது, 256 வந்து SFCLE இருக்குது. அதே இந்த மாடலில் பாருங்கள் 742XTயில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா PTHP கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் SFCLE வந்து அதே வேல்யூவில் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா டார்க் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதில் வந்து PTHP வந்து அதிகமாக இருக்குங்க. 41 HP பக்கமாக PTHP வரும், 41 42 பக்கமாக வரும். PTHP பார்த்தீங்கன்னா ஒரு 3 HP ட்ராப் தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. PT ஆப்ஷன் இது தாங்க. சேம் பார்த்தீங்கன்னா 540 இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் PTO MSPTன்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. 2 டிராக்டர்லையுமே அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க. மற்றபடி ஆப்ரேட்டர் ஸ்பேஸு, இந்த ஃபுட் ரெஸ்ட் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தாங்க இருக்கும், எந்த வித்தியாசம் இருக்காது.
அந்த மாதிரி இருக்குங்க. டயர் ஆப்ஷன் வந்து மாறுதுங்க, அதுக்கும் இதுக்கும் டயர் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக மாறுது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதில் 1500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஹைட்ராலிக்குங்க இந்த எக்ஸ்எம் மாடலில். இதில் பார்த்தீங்கன்னா 1700 கிலோ, 200 கிலோ எக்ஸ்ட்ரா வரும். அதோட பார்த்தீங்கன்னா இதில் கம்பெனி ஃபிட்டட் டிசிவி 2 வே டிசிவி வந்துடும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் வருங்க. சேம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் கெப்பாசிட்டி, இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ஒரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 200 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகம். இந்த 2 வே டிசி வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த எக்ஸ்டி மாடலை பொறுத்த வரைக்கும். ஆனால் எக்ஸ்டி மாடல் என்னென்னா 4 wheel drive ஆப்ஷன் இல்லை, 45 HP 4 wheel drive இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 wheel drive ஆப்ஷன் வருது, நீட்டாக இருக்கும். இந்த 2 டிராக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லைங்க. 2 டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். XM XTன்னு சொல்லிட்டு 2 மாடலுமே நல்லா இருக்குங்க. 4 wheel drive வேணும்னு நினைக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த XM மாடல் வந்து பக்காவாக இருக்குங்க. 2 wheel drive 45 HP வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. மைலேஜ்னு பார்க்குறப்ப பிடி யூசேஜில் ஒரு 4லேருந்து 4.5 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. கல்டிவேட்டர் யூசேஜில் 4 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. ரொம்ப ஹெவியான யூசேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் போகும் டீசல் மைலேஜை பொறுத்த வரைக்கும். இப்போ 4 wheel drive 2 wheel drive எது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் 4 வீலுக்கு பவர் கிடச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட முழு இன்ஜினோட பவர் வந்து எடுக்க முடியும். ஸோ வந்து 4 wheel drive தாங்க பெஸ்ட்டு. இப்போ 2 wheel drive பார்த்தீங்கன்னா இப்போ 2 wheel drive ஓட்டிட்டு 4 wheel drive ஓட்டுறவங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 wheel driveல டிரைவ் கிடையாது, ஃப்ரண்ட்டில் நேராக இருக்குது, வீல் மட்டும் சுற்றுது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 wheel driveல வந்து கொஞ்சம் டர்னிங் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் 4 wheel drive அப்படி கிடையாது. 4 wheel driveல பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு வரதுனால இது வந்து டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 wheel drive 2 wheel driveோட 4 wheel drive கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஓட்ட நீங்கள் பழகிக்கணும். அதொன்று நீங்கள் பார்க்கணுங்க, அந்த வித்தியாசம் தாங்க இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 wheel driveோட 4 wheel drive வந்து டிராக்டர் வெயிட் அதிகங்க. அப்போ என்னென்னா இந்த கல்டிவேட்டர் யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 wheel drive டிராக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புல்லிங் பவர் இருக்கும். ஏரியா கவரேஜ் வந்து சீக்கிரம் கொடுக்க முடியும். ஏடிடிசி வந்து நீங்கள் செட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா 4 wheel driveல வந்து நல்ல ஈவன் டெப்த்து, ரொம்ப டெப்த்து கொடுத்து ஓட்ட முடியும் 4 wheel drive பொறுத்த வரைக்கும். அதுதான் வித்தியாசம் 2 wheel driveக்கும் 4 wheel driveக்கும். இப்போ 2 wheel drive 4 wheel drive இருக்குது, நம்ம 4 wheel drive டிராக்டர் எடுக்கிறோம், மைலேஜ் வந்து வித்தியாசம் வருமானா மைலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வருங்க. எப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து சேர்ந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஜினோட முழு பவரை இது எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் டீசல் வந்து எடுக்க போகுது. அதாவது எந்த யூசேஜ்லைன்னா கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறோம், பிடிஓட ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம 4 wheel drive யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா 2 wheel driveோட மைலேஜ் தான் 4 wheel driveவும் வரும், அதே சேம் மைலேஜ் தான் கொடுக்குங்க. மற்றபடி எந்த வித்தியாசம் இல்லை. கல்டிவேட்டர் யூசேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, கல்டிவேட்டர் யூசேஜில் பார்த்தீங்கன்னா 2 wheel driveோட 4 wheel driveல நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்ட முடியும். அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். டீசல் வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்ந்து போகுதுன்னு பார்க்கக்கூடாது. நம்ம பாட்டிகளுக்கு வந்து நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்ட முடியும். ஒரு தடவை டெப்த்து கொடுத்து காட்டை வந்து நல்லா களைச்சி விட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் போய் ஓட்டுறீங்கன்னா காடு வந்து கிளஞ்சிருது, காட்டோட இறுக்கம் பூரா போயிடுதுன்னா அடுத்த தடவை நீங்கள் போய் ஓட்டுறப்ப ஈஸியாக இருக்குங்க. 4 wheel driveல இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. டிராக்டர் எடுத்துட்டாலே 4 wheel drive தாங்க பெஸ்ட்டு மைலேஜை பொறுத்த வரைக்கும். இந்த 2 டிராக்டரும் எப்படி இருக்குது, இந்த கம்பேரிசன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.